Welcome to GK Facts Tamil. Question number 1. Who won gold in the World Women's Snooker Championship held in Saudi Arabia? சவுதி அரேபியாவில் நடந்த உலக ஸ்னூக்கர் போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனை யார்? ஏ. அனுபமா, பி. கீர்த்தனா, சி. காயத்ரி, டி. நட்டாஷா. ஆன்சர் பி. கீர்த்தனா. கடந்த வருடம் சவுதி அரேபியாவில் நடந்த பெண்களுக்கான உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியாவின் கீர்த்தனா தங்கப் பதக்கமும், அனுபமா வெள்ளிப் பதக்கமும், நடாஷா வெண்கலப் பதக்கமும் வென்றாங்க. Question number 2. Which of the following countries has introduced hydrogen rail? கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாடுகளில் எந்த நாடு ஹைட்ரஜன் ரெயிலை அறிமுகப்படுத்தி இருக்கிறது? ஏ. பிரேசில், பி. அமெரிக்கா, சி. ஜெர்மனி, டி. ரஷ்யா. ஆன்சர் சி. ஜெர்மனி. ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகள்ல ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு ரயில்கள் இயக்கப்படுது. ஹைட்ரஜன் ரயில்கள் டீசல் என்ஜின்களுக்கு பதிலாக ஹைட்ரஜன் எரிபொருள் செல்களை பயன்படுத்துது. இந்த செல்கள் ஹைட்ரஜன் ஆக்சிஜனை இணைத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யுது. இது ரயிலின் மோட்டார்களை இயக்க தேவையான மின்சாரத்தை உருவாக்குது. Question number 3. What is the area of Aravalli Biodiversity Park? ஆரவல்லி பல்லுயிர் பூங்காவின் பரப்பளவு எவ்வளவு? ஏ. 120 ஏக்கர், பி. 256 ஏக்கர், சி. 380 ஏக்கர், டி. 324 ஏக்கர். ஆன்சர் சி. 380 ஏக்கர். ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஆரவல்லி பல்லுயிர் பூங்கா 380 ஏக்கர் பரப்பளவுல பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில டெல்லி வளர்ச்சி குழுமமும் டெல்லி பல்கலைக்கழகமும் இணைந்து பசுமை திருவிழா நடத்தியது. இதுல பாரம்பரியமான அழிந்து வரும் தாவர இனங்களை சேர்த்த 200 மரக்கன்றுகள் அந்த விழாவில் நடப்பட்டது. Question number 4. Where did India field against West Indies in 2011? 2011 இந்தியா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக எங்கு களமிறங்கியது? ஏ. இந்தூர், பி. மொஹாலி, சி. பெங்களூரு, டி. கல்கத்தா. ஆன்சர் ஏ. இந்தூர். 2000வது ஆண்டுல ஜார்ஜாவில் நடந்த இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில இலங்கையின் ஜெயசூர்யா 161 பந்துகள்ல 4 சிக்சர்கள், 21 பவுண்டரிகள் உட்பட 189 ரன்கள் எடுத்தாரு. இதன் மூலமா சர்வதேச ஒருநாள் போட்டி அரங்குல ஒரு இன்னிங்ஸ்ல அதிக ரன்கள் குவித்த கேப்டன்கிற சாதனை படைச்சாரு. 11 ஆண்டுகளுக்கு பின்னால 2011 நடந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான போட்டியில தொடக்க வீரராக களமிறங்கிய இந்தியாவின் சேவாக் அவர்கள் 208 பந்துகள்ல 7 சிக்சர்கள், 25 பவுண்டரிகள் உட்பட 219 ரன்கள் எடுத்தாரு. இதன் மூலமா ஒரு நாள் போட்டியில ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச ரன்களை பதிவு செய்த இவர் இரட்டை சதம் விளாசிய முதல் கேப்டன் அப்படிங்கிற வரலாறையும் படைத்தாரு. Question number 5. Where was the 2300-year-old Ashoka era elephant statue found? 2300 ஆண்டுகள் பழமையான அசோகர் காலத்தைய யானை சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஏ. மத்திய பிரதேசம், பி. ஆந்திர பிரதேசம், சி. ஹரியானா, டி. ஒடிசா. ஆன்சர் டி. ஒடிசா. ஒடிசாவின் ஆற்றுப்படுகையில அசோகர் காலத்தைச் சேர்ந்த பழமையான யானை சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்குது. ஏறக்குறைய 1 மீட்டர் உயரத்துல அழகிய வேலைப்பாடுகளோட அது இருக்குது. இந்த சிலை பூமிக்குள்ள புதையிருந்திருக்கு. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்த மதம் இந்த பகுதியில இருந்தப்ப இந்த சிலை இருந்திருக்கிறதா தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறாங்க. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.